ஸோ மெயினாக ஹோம் டேப்பில் இருக்கிற இந்த ஃபாண்ட் குரூப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு, ஸ்டைலு, கலர்ஸ், சைஸு இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு, ஹைலைட்டர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, சேஞ்ச் கேஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னும், நம்ம யூஸ் பண்ண ஃபார்மேட்ஸ்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபார்மேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மவுஸில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட் செலக்ட் ஆகும். லைனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லைன் செலக்ட் ஆகும். ஸோ கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மவுஸில் கர்சர் லைனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் கொடுத்து ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸ் பாயிண்டரை லெஃப்ட் கார்னரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபாண்ட் குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபாண்ட் அப்ளை ஆகிடும். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போல்டு ஃபாண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபாண்ட் குரூப்பில் பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு போல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இட்டாலிக் பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இட்டாலிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இட்டாலிக் ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் பார்க்கலாம். ஸோ அண்டர்லைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அண்டர்லைன் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் த்ரூ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் த்ரூ ஆப்ஷன் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ட் அப்ளை ஆகிடும். சூப்பர் ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் கேஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் கேஸில் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், capitalize each word and toggle case. sentence case அப்படிங்கிறது நார்மலான சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும், மற்ற எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டராக இருக்கும். லோவர் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே லோவர் அப்ளை ஆகிடும். அண்ட் அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டில் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும். அண்ட் டாகிள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் வந்து வேர்டில் இருக்கிற ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் லெவலில் உங்களுக்கு 72 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் க்ரோ ஆகும். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஹைலைட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டர் அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலரை செலக்ட் பண்ணி செலக்டட் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டர் அப்ளை ஆகிடும். ஸ்டாப் ஹைலைட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஹைலைட்டர் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் கலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபாண்ட் கலர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டோட கீபோர்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் Ctrl+Shift+F கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த விண்டோவை யூஸ் பண்ணி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைல், சைஸ், கலர்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+A கொடுத்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கிளியர் ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஃபார்மேட் எல்லாமே கிளியர் ஆகிடும்.